கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வார்த்தை, எல்லாரும் அறிந்த ஒரு வார்த்தை. அநேக நேரங்களிலே நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நமக்கு வாக்குத்தத்தமாக கிடைக்கிற ஒரு வார்த்தை. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம் பரதேசியாய் ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பாய், பூமியின் மணலத்தனையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் காணப்படலாம், வனாந்தரத்தில் நடக்கிறது போல இருக்கலாம், ஆசீர்வாதத்திற்கான வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கான அறிகுறிகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், வனாந்தரத்தில் நடக்கிறது போல, ஒன்றுமே பாலைவனத்தில் நடக்கிறது போல, தண்ணீரை காணாமல் வறண்ட நிலத்தை போல காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், விசுவாச தகப்பனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனை ஆசீர்வதித்த வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நீங்க போய் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற வருஷம், ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணும் தேவன், பெருக பண்ணுகிற வருஷம் என்று சொல்லி நான் பேசியிருப்பேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஆண்டு என்று சொல்லி த இயர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்ன தேவன். இந்த 6 மாதம் முடிந்து இந்த 7வது மாதத்தில் இருக்கிறோம். நான் சொல்ல முடியும், அந்த 1வது மாதத்தில் இருந்த மாதிரி இல்லை. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் ஊழியத்தை பெருக பண்ணியிருக்கிறார். எல்லா விதத்திலையும் கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அநேகரை நான் பார்க்கிற அநேகர் பெருக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் ஆண்டவர் அப்படியாக பெருக பண்ணுவார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் பெருகச் செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். நீங்கள் அடுத்த வசனத்தை, 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் பொறுமையாக இருந்து அதை காத்திருந்து பெற்றுக்கொண்டான் என்று இருக்கிறது. 25 வருஷம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 years. It took 25 years. 25 வருஷம் ஒண்ணுமே நடக்கலை. ஆனா அந்த 25வது வருஷத்துல தான் ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதற்கு பிற்பாடு இன்றைக்கு பூமி முழுவதுமாக இன்றைக்கு ஆண்டவர் மணலத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். உங்களையும் அப்படியே செய்வார். வியாபாரம் செய்கிறீங்களா? தொழில் பண்ணுறீங்களா? ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பார்ட் டைமாக பண்ணுறேன் பிரதர், வேலையை விட்டுறலாம் மாதிரி இருக்குது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? பொருளாதாரம் கையில் ஒன்றுமே இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் என்று சொல்லி பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாய்க்கிறீர்கள் நடப்பிக்கிறவர் நீர். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை பெருக பண்ணுகிற தேவன். தாழ்த்தி போடுக்கிறவங்க நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.